வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக சோயா சங்க்ஸை வச்சு தோசை தாங்க செய்ய போகிறோம். இது டயட் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்லி மாவு இல்லாத சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக செய்கிற மாதிரி உப்புமா கோதுமை தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 காஷ்மீரி வரமிளகா சேர்த்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், அதே போல் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளியுடைய தோலெல்லாம் நீக்கிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன், 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கேரட்டை துருவி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போது தோசையாக ஊற்றிக்குவோம். இப்போ சுற்றிலும் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பிக்குவோம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி தோசையெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சோயா சங்க்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.